முருகாச்சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது சித்திரை மாத அமாவாசை 2026 எந்த தேதியில் வருகிறது, எப்போ தர்ப்பணம் செய்யணும், 2 பட்டு வரும்பொழுது 2 நாட்களில் அமாவாசை வரும்பொழுது நம்ம எந்த அன்னைக்கு தர்ப்பணம் செய்யணும், படையல் எப்போ போடணும், இதை பற்றி தான் இந்த ஆன்மீக தகவல். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த சித்திரை மாத அமாவாசை 2026 அப்படிங்கிறது பொதுவாக பித்ருக்கள் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் தான் இந்த உலகமே தோன்றியது, பிரபஞ்சம் தோன்றியது இந்த சித்திரை மாத அக்ஷய திருதி அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் ரொம்ப விசேஷமான இந்த அமாவாசை பித்ருக்களுக்கு உண்டான அமாவாசை இது. ஸோ இந்த நாளில் யாரும் தர்ப்பணம் செய்யறதுக்கு தவறாதீங்க. சித்திரை பிறப்பும் தமிழ் வருட பிறப்பும் ஒரே நாளில் தான் கொண்டாடப்படும். சித்திரை மாதத்தில் வர்ற அமாவாசை இந்த ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அபூர்வமாக சில நாட்களில் அமாவாசை திதி 2 நாளில் வரும். அந்த வகையில் இந்த சித்திரை அமாவாசையும் 2 நாட்களில் வருகின்றது. சூரியன் உச்சமாகும் மாதம் வரும் சித்திரை அமாவாசை பித்ரு தோஷம் போக்கும் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை அமாவாசை தேதி, தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம், அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதம் சித்திரை அமாவாசை 2026 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. சித்திரை அமாவாசை திதி தொடங்குகிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16 இரவு 7:31 மணிக்கு இந்த அமாவாசை திதியை ஆரம்பித்து அடுத்த நாள் ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 5:47 மணி வரை இந்த அமாவாசை திதி இருக்கின்றது. வியாழக்கிழமை அன்று இரவு 7:30க்கு துவங்கும் இந்த அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை மாலை 5:47 மணி வரை நீடிக்கின்றது. உதயாதி நாழிகை அடிப்படையில் வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை அனுஷ்டிக்கப்பட வேண்டும். வியாழக்கிழமை மாலை துவங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரை அமாவாசை திதி இருப்பதால் வெள்ளியன்றே அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்யும் பொழுது கிழக்கு திசை நோக்கி நின்றவாறு அல்லது அமர்ந்தவாறு மந்திரங்களை சொல்ல வேண்டும். சித்திரை அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடிப்பதால் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் நீடிக்கிறதால மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது மிகச்சிறந்தது. வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராகு காலம் அப்படிங்கிறதால 10:30 மணிக்குள்ளாக நம்ம தர்ப்பணம் செய்கிறவங்க செஞ்சிடலாம் காலையிலிருந்து. அதற்கு அடுத்தபடியாக 12லிருந்து 1 மணிக்குள்ளாக தர்ப்பணம் செய்யலாம். படையல் போட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் படையல் போடுறவங்க 1:30 மணிக்கு மேலே படையல் போட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடலாம். இதற்குள்ளாக அமாவாசை தர்ப்பணம் செய்து முடிப்பது நல்லது. இந்த 12லிருந்து 1 மணிக்குள்ளே முடிச்சிடணும். காலையில் செய்ய முடியாதவங்க மதியம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக இந்த தர்ப்பணத்தை செஞ்சுக்கோங்க. சித்திரை அமாவாசை தர்ப்பணம் இந்த நேரத்தில் செய்வது மிகச்சிறந்த பலன்களை தரும். அமாவாசை என்று சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சரிப்பாங்க. சித்திரை மாதம் வரும் அமாவாசை அன்று நடக்கும் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. உச்சமடையும் சூரியனாகும் மேஷம் ராசியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கும் காலத்தில் அமாவாசை ஏற்படுகின்றது. அந்த வகையில் அமாவாசை என்று திரிகிரக யோகம் என்று அபூர்வ யோகத்தையும் கொடுக்கின்றது. இந்த அபூர்வ யோகம் நிறைஞ்சிருக்கிற இந்த அன்னைக்கு நம்ம மதிய நேரத்தில் 12 மணிக்கு தர்ப்பணம்லாம் கொடுத்த பிறகு நீங்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது கோவில் வாசல்லையோ இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள் செய்யுங்க. இந்த சித்திரை அமாவாசை மிக மிக சிறப்புக்குரியது. பித்ருக்களுடைய தோஷங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது, அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, திருமணம் நடக்கவில்லை உங்கள் வீட்டில், ஏதாவது நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்காமல் இருந்துருக்கு, உங்களுக்கு பண வரவு இல்லாமல் கடனில் கஷ்டப்படுறீங்க, உங்கள் வீட்டில் குழந்தைகள் பிறக்கலை, வாரிசுகள் வரல அப்படின்னும் போது இந்த சித்திரை மாதத்து பித்ருக்கள் தோஷத்தை போக்கக்கூடிய பித்ருக்கள் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் செஞ்சு உங்கள் வீட்டில் முன்னோர்களை வணங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு ஹைப் கொடுங்க. நான் லைக் கேட்கல, ஹைப் பண்ணிட்டீங்கனாலே போதும். என்னுடைய இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. இந்த அமாவாசை பற்றிய ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.